ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பொம்மக்கலையன் சேனல். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா புளியங்குளத்தில் எங்கள் கோயில் கூட பார்க்கறது தான் காய்ஸ் போய்கிட்டு இருக்கோம். அதுவும் நான் பைக்லேயே ட்ராவல் பண்ணி போகிறேன் காய்ஸ். அதை தான் இன்றைக்கி நம்ம வ்ளாகாக பார்க்க போகிறோம். எங்கள் ஊரை பார்த்துக்கோங்க காய்ஸ், ஃபுல்லாக அது பேர் பாலைவனம் இல்லை ஏதோ கொஞ்சம் நல்லா வெயில் அடித்த ஊர் காய்ஸ். ஆனால் போன வருஷம் இன்றைக்கி தண்ணி இறங்கிட்டு இங்கெல்லாம் தண்ணி ஆயிடுச்சு. இங்கே ஏறலையோ தெரியலையே, முடியாது பார்த்துருங்க. நம்ம இப்போ வந்து எங்கேருந்து கிளம்பிருக்கோன்னா திருநெல்வேலியிலேருந்து அப்படியே நம்ம பேய்க்குளம் போய் அப்படியே எங்கே போகிறோம், புளியங்குளத்துக்கு போகிறோம் கைஸ். இதுதான் நம்மளோட பிளான். எனக்கு நான் ஃபஸ்ட் டைமாக இந்த வழியாக வரேன், எனக்கு தெரியாது. நம்ம பைக்கில் தான் போகிறோம், பார்ப்போம் எப்படி போகலான்னு. நீங்களும் என் கூடயே சேர்ந்து வாங்க. அதுதான் வேறு என்ன சொல்லுங்கள், உங்கள் ஊர்லலாம் கோயில் கூட நடக்குதா? அதே மாதிரி என்னடா இது ட்ரிபிள்ஸ் போகிறாங்க ஊரில். ட்ரிபிள்ஸா 4 பேர்டா நமக்கு தானே இதுதான் பாக்கி. கருத்து பெண்மை காடு நம்ம பைக்கை ஓட்ட போகிறோமா? ரேசிங் பண்ணுற அளவுக்குலாம் திறமை எனக்கு இல்லை, ஆனால் நான் பைக்கே மெதுவாக போகிறேன் கைஸ். நீங்கள் உள்ளே என் கேமரா வச்சு வீடியோ குவாலிட்டியில் இன்றைக்கி 4 நாள் தக்காளி சோறு தான். எப்படி வரப்போதும் பார்ப்பான். கேமரா ஹீட் ஆகுறீங்களா? வெயில் அடிச்சு எஸ் சூப்பர் கைஸ். After this video, we will upload மெமரி கார்டு. இப்போ கனெக்ட் பண்ணல, மெமரி கார்டா இது முடிஞ்சு தான் கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் ஏற்ற ஒன்று ஐயோ வண்டி ஓட்ட தெரியாது எனக்குலாம். என்னடா இல்லை, நீங்களே சொல்லுங்கள் காய்ஸ். வேறு என்ன நம்ம யூஸ் மாதிரி ஓட்டி போனால் கரெக்டாக கைஸ். பொதுவாக என்ன தெரியுமா, இங்கே ரோட்டில் ஆளே இல்லை, அதனாலேயே லைட்டாக பயமாக இருக்கும். அப்படின்னா பட்டக்குன்னு விளையாடி பின்னாடி பாதி வந்துச்சுமா பட்டக் அப்படி போயிட்டேன்னா வேறு. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்கே வந்திருக்கேன். இந்த மாதிரி இடத்துல பைக் ஓட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பைக்லாம் ஓட்டினது இது நம்ம இருக்கும் வேறு மாதிரி வரும். அது ஊருக்கு ஓட்டுறேன். ஆக்சுவலாக இது எனக்கு எப்படின்னா ஒரு லாங் ட்ரைவ் மாதிரி தான். ஆனால் இதெல்லாம் ஒரு லாங் ட்ரைவாக நீங்கள் கேட்கக்கூடாது. எனக்கு லாங் ட்ரைவ் தான் காய்ஸ். இல்லை நான் சொல்கிறது கிளியராக கேட்குதான்னு தெரியாது. சரி பார்ப்போம். ஆஃப்டர் திஸ் எடிட் பண்ணும்போது அதெல்லாம் கட் பண்ணி குடிக்கலாம். எப்படி என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியுமே. வேற என்ன அப்படியே பரவாயில்லப்பா, நல்லா தான் இருக்கு. பின்ன உங்களுக்குலாம் இது இருக்கான்னு தெரியாது, ஆனால் நான் எதுவும் கேட்குறேன். ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே உருளைக்கிழங்கு தான் அலர்ஜி. ஸோ உருளைக்கிழங்கு நான் சாப்பிட்டா எனக்கு உடனே அடுத்த நாள் பேக் பெயின் வந்துடும். அப்படி தான் ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ அதனாலே நான் உருளைக்கிழங்கு சாப்பிடவே மாட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் லேஸ் சாப்பிட்டுட்டே இருந்தேன். இல்லை இடைக்கு லேஸ் சாப்பிடுவேன். ஆனாலும் எனக்கு லேஸ் சாப்பிட சொல்லலாம் அப்படி பேக் பெயின் வரவே வராது. அப்போ நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஓகே நம்ம அலர்ஜி கொஞ்சம் சரியாயிட்டு போல அப்படின்னு. அதுக்கப்புறம் நேற்று அதனாலே சும்மா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிங்கோ வாங்கி சாப்பிட்டேன். இன்றைக்கி பார்த்தா பேக் பெயின். அதுவும் இல்லாமல் எனக்கு பிங்கோ சாப்பிட்டதே தோணுச்சு, அது உண்மையாக உருளைக்கிழங்கு மாதிரியே. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு, நம்ம லேஸில் சாப்பிட்றது உருளைக்கிழங்கே இல்லை. உருளைக்கிழங்கு தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஒன்றும் உருளைக்கிழங்கு இல்லை போல. ஏன்னா அதனால் எனக்கு அந்த அலர்ஜி இருந்துச்சுன்னா காமிச்சு கொடுத்துருவோம். உண்மையான உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா எனக்கு பெயின் வந்துடும். ஆனால் லேஸ் சாப்பிட வச்சுல வராத பெயின் விங்கோ சாப்பிட வச்சா வந்துட்டு. அப்போ நீங்கள் இப்போ என்ன புரிஞ்சுக்கலாம், விங்கோ ஒரு நல்ல கம்பெனி, உண்மையான உருளைக்கிழங்கு தான் நம்ம தராங்கன்னு. அதே மாதிரி லேஸு நம்மளை ஏமாத்துறாங்க காய்ஸ். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கேளுங்க. இனி லேஸ் தூங்க முடிச்சிட அது உருளைக்கிழங்கு நினச்சி நீங்கள் பண்ணுறது நினச்சிட்டு இருக்காங்க. அதில் பல விஷயங்களுக்கு நீ இப்போ புரிஞ்சுடுச்சு காய்ஸ். பின்ன இது நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சது காய்ஸ். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீ
சூப்பராக இருக்குங்களா? இப்போ நான் அதை ஓவர் டேக் பண்ணுவேன் காய்ஸ். அதுக்கப்புறம் அங்கே பாருங்க காய்ஸ், ஏதோ கண்ட்ராவி இல்லையே. சரி அவனுங்க அப்படி இது என்னடா டயர் கடை? சூப்பர் சூப்பர். இது என்னடா பஞ்சு? அப்போ நீங்கள் எங்கேயாவது ஆணி குட்டி வச்சுருப்பாங்க பஞ்சர் கடை கொடுத்தாலே. மூன்றடைப்பு பழைய குளம், கோவை குளம், புது குறிச்சியா? என்னடா இது நமக்கு இதெல்லாம் ஏமா என்னடா வந்துச்சு? நானே என்னை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் காமெடி பீஸ் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ இன்ஸ்டாகிராம்லாம் போடுறவங்க என்னமா எடிட் பண்ணுறாங்க? நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. வேறு ஏதாவது எடிட் பண்ணி போட்டால் வரும். இங்கெல்லாம் ஒரு ஆள் ஹெல்மெட்டு போடாமே போகிறாங்க. 2 பேர் தான் ஹெல்மெட் வைக்கலாம் பண்ணல. ஆனால் கேரளாவில் பின்னாடி ஹெல்மெட்டு வைக்கலனாலே பிடிச்சி போகிறாங்க. ஆனால் இங்கே எல்லாம் பிரச்சனை இல்லை போல. சூப்பரா சூப்பரா. ஆமாம்ல, இங்கேருந்து எந்த சைடு போனது இல்லையே வடப்பாக்கி. இல்லை ரோடே இல்லை சார். நான் தான் கன்ஃபியூஸ் ஆகிறேன் கைஸ். ஒன்றுமே தெரியல. டேய் மணி 10 கூட ஆகலடா, இவ்வளோ வெயில் அடிச்சு தாக்குது. என்னடா இது? இதுக்கே இப்படின்னா கொஞ்சம் நம்ம இந்த ஊரில் நல்லா மழை பெஞ்சு நினைச்சி இங்கே வந்து இப்படி வெயிலில் வந்து காய வேண்டிய நிலைமையிட்டேன். என்னடா இது? இந்த வாட்டி கிலோவர் வந்து எல்லாமே பச்சை பச்சையாக வரும்னு பார்த்தா எல்லாம் மஞ்சள் மதியாக இருக்குது. கறி போயிட்டுடா அப்படி. பரவாயில்ல காய்ஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்க ஒரு போதை அடிக்கும். ஆனால் அது பிரச்சனைலாம் இல்லை காய்ஸ். ஏன்னா நீங்கள் இந்த எப்படின்னா இப்போ நான் உங்களை லைவாக ஃபீல் பண்ண வைக்கிறேன்னா நீங்களே எனது புளிய கொண்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து தர்றேன். புரியுதுங்க? அது இல்லாமல் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா பள்ளி மோட்டர் விளாக் பண்ணவே இல்லை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கூட்டிடுறேன். இது லாங் ட்ரைவ். அங்கே பார்த்தீங்கன்னா மரமெல்லாம் கருவி இருக்குது. ஒரு நெஞ்ச பிடிச்சிக்காங்க. ஆமாம் பேடாசுமா பேடாசுமா. என்னமா சொன்னாலும் வர ஒரு விஷயம் மட்டும் ரோடு சூப்பராக ஓட்டிட்டு போகிறக்கு அப்படி கூலம் இங்கே ஒரு தீ ஊற்றி சொல்லிடலாம். ஏன்னா எங்கள் ஊரில் ரோடு ரொம்ப கன்றாவியாக இருக்குது. அது ஒரு ரோடாக இல்லை இருக்குது. சூப்பர் மேன் போய் நான் ஓடி வருது அந்த மாதிரி. இந்த மட்டும் தானே வெட்டிக்கிட்டு இருக்கணும்னு சொன்னாங்க எல்லாமே. வெட்டி வேறு மரம் வைக்க போனேன். ஆனால் வெட்டி முடியாது போய். ஏன் இதை அடிக்கமில்லை? சரி இது என்னது? லெஃப்டா ரைட்டா? ஓடா ஓ எல்லாம் கரெக்டு தான். ஓ போட போது பறந்து போவேன். குளிக்குட்டி நீ எனக்கு கற்றுக்கிட்டீங்கன்னா நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா இல்லையா எனக்கே தெரியல காய்ஸ். இந்த வீடியோ பார்த்து முடிச்சா உங்களுக்கு தெரியும் நான் கரெக்டாக போயிட்டுருக்கேன் தப்பாக போயிட்டுருக்கேன். ஏன்னா நான் கூகுள் மேப் கூட யூஸ் பண்ணல காய்ஸ். ஏன் தெரியுமா? எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை தான். நம்ம போனால் கரெக்டாக தான் போயிட்டேன் நம்பிக்கை தான். ஏன்னா நான் கேட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்க, நேராக போயிட்டே தான். அப்போ நானும் பையன் கட்டேன். அன்னைக்குடா டிஸ்கிட்டா ஆமாம்ல, இந்த மூட்டை எடுக்கிறவங்களுக்குலாம் அப்புறம் வாயிலாம் வலிக்காது. இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு எனக்கு வலிக்குது. இதில் வேற ஒரு டிஸ்டர்ப் பண்ண கைஸ். நான் எக்கானமியில் தான் வண்டியை ஓடிட்டு இருக்கேன். அப்படின்னா 40 கிலோமீட்டருக்கும் 50க்கு இடையில தான் ஓடிட்டு இருக்கேன். சூப்பரில் நான் ரொம்ப பெட்ரோல் சேவ் பண்ணுவேன் கைஸ். இல்லை பின்ன வேறு இன்னைக்கு எப்பயாவது போய் நாளைக்கோ நாளைக்கு சாத்தாங்குளத்தையே ஃபுல்லாக ப்ளோ எடுத்துருவோம் கைஸ். ஏன்னா சாத்தாங்குளத்தை எதாவது நமக்கு எதாவது கிடைக்கும். ஊருக்கு வந்துட்டாலே நம்ம கண்டென்ட்டை ஃபில் பண்ணணும்.
எல்லாத்தையும் புத்திசாலியாக ஆக்கி விட போகிறேன். ஆக்சுவலாக ரீசெண்டாக 2 மெம்பர் வாங்கினேன். ஆனால் அதை பற்றி வீடியோ போடவே இல்லை. ஆனால் உங்களுக்கு என்னது இப்போ ஒரு மெமரி கார்டு கிளாஸ் 10 U3 உள்ள மெமரி கார்டு நீங்கள் வாங்க போனீங்கன்னா என்னது நம்ம சாண்டிஸ்க்லேயே எடுத்துடுங்க. அது 900 ரூபாய்க்குலாம் சம்டைம் ஓஃபரில் வருது. நீங்கள் என்னது 1000 ரூபா அந்த டைம்லாம் இருந்துச்சா இதான் ரொம்ப விலை கம்மின்னு நினச்சி நீங்கள் வாங்கினீங்கன்னா 900 ரூபா 850 ரூபாய்க்கு வரமிச்சா நீங்கள் ஏமாந்துருங்க. நான் அன்றைக்கி 800 ரூபாய்க்கும் 850 ரூபாய்க்கு பார்த்தேன். நானும் 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். எனக்கு நஷ்டம் தான். ஆனால் நீங்களாம் இங்கே வந்து பொறுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 800 ரூபாய்க்குலாம் கிடைக்கும். அதே மாதிரி என்னது சாதா இது இருக்குல்ல U10 இல்லாமல் கிளாஸ் 1 அதில் U1 அது எடுக்கிறீங்கன்னா ஒரு 490 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்போ அதெல்லாம் வெயிட் பண்ணி வாங்க. நான் சொல்கிறது 128 ஜிபியோடது ஓகேவா. 164 நான் 128 ஜிபியோடது தான் வச்சுருக்கேன். அதை பற்றி பேசுகிறேன். அதே மாதிரி CCTV கேமரா வாங்கினேன். அதுவும் நல்லா இருந்துச்சு. IMOU அந்த மாதிரி ஒரு கம்பெனி கேட்கும். அந்த மாதிரி வரும். அது செம்மையாக இருக்குது. இப்போ ப்ரைஸ் ஒர்த்து 1300 தான் இப்போ Amazonல. ஆனால் செம்மையாக இருக்குது கிளாரிட்டி. ஃபுல் ஹெச்டியில் ஸ்ட்ரீம் பண்ணலாம். எங்கள் வீட்டில் நெட் இருக்கு, வைஃபை கனெக்ஷன்னால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி ஆனால் கிளாரிட்டி சும்மா தாறுமாறு. அது ஓடியோ இன்புட் அவுட்புட் எல்லாமே பழைய காலத்துலாம் கோஸ்ட்லி நினைச்சிருந்தேன். ஆனால் இப்போது சீப்பான ப்ரைஸ்க்கே கிடைக்கிது. நல்லாவே இருக்குது. எனவே சேஃபாக இருக்கலாம். சும்மா பேருந்து வாங்கிங்க. இல்லை சும்மா பேருந்து வாங்கண்டா, தேவைதான் வாங்கிங்க. ஆனால் வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது நல்லது. அது மாதிரி காய்ஸ் தான் ஓப்பன் பண்ணி ஒட்டி குச்சி இது பாங்கு மாமே பேடாசுமா இந்த ஏரியாவிலே வீடே இல்லையடா. ஒரு கடை இருக்கா, ஒரு பலரசம் குடிச்சிட்டு போகலாம். ஒரு இங்கே தான் வந்து தான் பலரசம் குடிக்கிறது. அந்த பலரசம் குடிக்கிறது கூட ஒரு கடை இல்லையே. இல்லை வேற ஒரு விஷயம் என்னன்னா, நான் சில கடையில் வாங்குவேன். உங்கள் சாப்பாடு சூப்பராக இருக்கும். ஆனால் என்னென்னா அவங்க சொல்லுவாங்க கூகுள் பே இல்லை ஷிட். கூகுள் பேலாம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறது தானே நல்லதே. அப்போ தானே என்னது அவங்களுக்கும் நல்லா சேல்ஸ் நடக்கும். எல்லாருமே ஃபேமஸ் ஆகி எல்லாம் இருப்பாங்க. ஸோ கூகுள் பே வைக்கிறது தான் நல்லது. ஆனால் சில கம்பெனி தெரிஞ்சுக்கிட்டே கூகுள் பே பண்ணாங்க. ஏன்னா அவங்க இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. அதை அந்த கணக்கு அப்படியே கட் பண்ணிருக்காங்க. எதுக்காக? ஆனால் சின்ன கடையெல்லாம் வைக்கிறோம் நல்லதுதான். அதான் நல்ல அந்த கடைக்கு எல்லாத்துக்கும். நான் இப்போ கரெக்டாக தானே போயிட்டுருக்கேன். எனக்கே டவுட் இருக்குது. யார்கிட்ட எடுத்து கேட்டு கொடுக்கலாமா அங்கிள் அப்படின்னு சும்மா என்னடா வண்டியில் பெட்ரோல் போட பண்ணி நான் லூசு மாதிரி வண்டி ஓட்டுறேன். இந்த வண்டியில் போகிறதுக்குள்ள சூப்பராக வச்சு என்னடா இது தப்பாக கரெக்டாக சொல்லியே. அப்பா ஐயோ நம்ம ஓட்டிட்டு வரி சேஃபாக தானே ஓட்டுறீங்களோ. சூப்பராக ஓட்டுறீங்க. அப்படிலாம் இல்லை, எக்கானமிக்கே ஓடிங்க. சும்மா ஏதோ சீக்கிரம் வந்துருந்தாங்க. ரொம்ப தூரமாக போயிட்டே இருக்கு. என்னடா இது கூப்பிட்ட போயிட எப்போ வண்டி ஓட்டுறது இல்லையோ. 40 போனால் முன்னாடி தான் போகணும். ஒரு மணி நேரம் இருக்கும். இல்லையே கைஸு என்ன போகுது. வாட் கேமரா ஹீட்ஸ் அப் கைஸ். பேடாசுமா காற்று நல்லா அடி. என் கேமராவை ஃபுல் பண்ணி விடு. ஏய் பேடா
முளைக்காரப்பட்டி பட்டி வெட்டியா இருக்கு. எல்லா இடத்துலையும் வீடு இருக்க போட்டாங்க. வீடு இருக்கான் இடம்லாம் ரொம்ப கஷ்டம். ஆமாம்ல நம்ம உடம்புல ஒரு பெட்ரோல் ஏன் அப்போ ஒரு பெட்ரோல் பம்பு போகிறது ஹீரோ முடியாது. திடீர்னு ஐஸ் கடை கூடல ஏதாவது கூட கிடைக்குங்களா? மக்கள் போர் அடிக்குது. ஆமாம் இவ்வளோ வண்டி ஓடுது, பெட்ரோல் பம்பு இல்லை, இல்லை அதுக்கு பரவாயில்ல காய்ஸ். நான் 300 ரூபா பெட்ரோல் வச்சுருக்கேன். ஸோ அதனால் பயிர வேண்டாம். பழக்க சொல்கிறேன் சூப்பராக காய்ஸ். நம்பிட்டே நீ இருக்கா யூட்டர்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. பெட்ரோல் யார் அடிப்பா? வேடா சும்மா गाड़ी पर पेट्रोल पूरा करना है बड़ा उसको कस्टम अच्छा अच्छा है वो कस्टम है अच्छा என்ன மீது கஸ்டமா अच्छा अच्छा லூசு பையலா இல்லை இல்லை என்னடா இது 2 பேர் கதை பேசிட்டு போகிறாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது. வேடா இருக்கும். ஆமாம் இது என்னது வீட்டு தோட்டம் மூடி தானே வந்தேன். வீடு மூடி போகுது. நான் கரெக்டாக போகிறேன், நான் தப்பாக போகிறேன். ப்ரோ பேய் குளம் நேராக இங்கேருந்து 12 கிலோமீட்டர். 12 கிலோமீட்டரா? ஆமாம், லெஃப்ட்லோடே போகணும்னா லெஃப்ட்லோடையா? ஓகே ப்ரோ. எந்த ஊரில்? ஓகே ஓகே கேட்டுக்கலாம். ஓகே ரைஸ் நான் கரெக்டாக போயிட்டு இருக்கேன் போல. லெஃப்ட்டை பிடிச்சி போட சொன்னாங்க, அப்படியே போகலாம். என்னடா இது இந்த ஊர் லோக்கலாக இருக்குன்னு பார்த்தா படகுன்னு ஏதோ கடைக்குள்ளலாம் வந்துட்டேன்டா. அது ஸ்வீட்டாக இருக்குது கைஸ் பாருங்கள். ஐயோ யாரா இது பஸ்ஸுக்குள்ளலாம் உட்காந்தா? பஸ் வந்துட்டு கைஸ். ஐயோ நான் ஏன் நிற்கிறேன் கேட்டு முன்னாடி இடிச்சு போட்டுறாரு. இன்னும் எல்லோரும் நம்ம பயம் கட்டிடுவாங்க போலயே. கொஞ்சம் டீசெண்டாக பேசும் இல்லைன்னா அடி வாங்கிட்டு போயிடுவாங்க. காய்ஸ் காட்டுக்குள்ள வளைஞ்ச நான் இப்போ ரோட்டு வளையணும் காய்ஸ். என்னடா ஆடு கலருக்கு கோயில் கூடடா சத்தியமாக போட்டு போது. விஜயா பொங்கு பொங்கு இந்த சைடு தானே வரும். கரெக்டாக தான் இருக்குன்னாங்க. நம்ம இந்த வழியாக தான் வருவோம். ஒருவர் ஆடி மக்கள் தொழிலாளி இது முடிக்கவே மாறி அதை ரெண்டு முடிக்க மூலக்காரப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனா? கைஸ் நான் கரெக்டாக தான் போயிட்டேன். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க கைஸ் கமெண்ட் செக்ஷனில். அப்படிலாம் இல்லை, நீங்கள் என்ன கன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் எல்லாம் போயிருக்கேன் வீடியோ வரத்துல. நான் கண்டிப்பாக இந்த ட்ராவல் ப்ளாக் எப்படி இருக்குது, வீடியோட குவாலிட்டி எப்படி இருக்குது, சவுண்ட் எப்படி இருக்குது எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் கைஸ். ஃப்யூச்சரில் யாராட்டு சாத்தாங்களுக்கு எப்படி போகலாம் என் வீடியோ பார்த்துட்டே போங்க கைஸ். வீடியோ பார்த்துட்டு போனால் போக முடியாது. ரோட்டை பார்த்து போடுங்க கைஸ். தான் பேடாசுமா பேடாசுமா
என்னடா இது பக்கம் வந்து என்னடா இது பெட்ரோல் பங்க் இந்த மாதிரி விசார் ப்ளஸ்ஸா அடன் கொய்யால என்ன பெட்ரோல் பங்க் வச்சுக்கலாம் 4 பாயிண்ட் 3 பாயிண்ட் இருக்கு காலிடா முடிச்சாலே வீடியோ வரமிச்சு எல்லாருமே வந்து எப்படி கிளாரிட்டி எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பண்ணுறாங்க இதெல்லாம் யாருக்காக பண்ணுறேன்? உங்களுக்காக தான். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணால் சொல்லுங்க கைஸ். மறுபடியும் நான் பேசுகிறேன், எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ரிசர்ச் பண்ணி வர்றது அன்னைக்கு இல்லையா, ஆனால் கொஞ்சம் டைம் இருக்கும் அவ்வளோதான். நான் பார்த்து சொல்ல தொடங்கிட்டேன். நீங்களே எனக்கு வாவ் அப்படி இல்லை பிளானிங் பண்ணுங்க. அதனால் பரவாயில்லையே பையன் பிடிச்சிட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாம் டெக்னாலஜிங்க. நம்மளே எக்ஸாமில் தான் முன்னாடி போகிறாலும் எக்ஸாமில் தான் போகிறாங்க. அதான் நம்மளை மாதிரியே பைக்கியா எனக்கு இல்லை தலைவலி, ஆனால் எனக்கு வாங்கி தந்தாங்க ஒரு வழி. பாசம் எனக்கு இல்லை, பக்கோடா நடத்துறது இல்லை. இதாண்டி கைஸ் பார்த்தீங்களா, நான் முன்னாடி சீட்டை பார்த்துட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? பேக் டைம் என்ன உருளைக்கிழங்கு என்னை வச்சு செய்து ஆக்சுவலாக நான் உருளைக்கிழங்கு சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன் ஒரு கல். அது பேர் தான் பிங்கோ. பிங்கோ இஸ் குட். நம்ம உடம்பு தான் அவ்வளோ கைஸ். ஓகே customers guys.
திரும்பவும் பேய்குளத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். அதில் இருந்து அந்த வீடியோ கண்டினியூ ஆகுது. அவ்வளோதான். ஆக்சுவலாக காலையில் ஏன் இல்லை கேமரா மொபைலில் சார்ஜ் முடிஞ்சு போயிட்டு, ஸோ என்னால் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் அப்படியே போயிட்டேன் வீட்டுக்கு. நான் இப்போ காலையில் போய்ட்டு வீட்டு க்ளீன் பண்ணி வேலை தான் முடிச்சுட்டு இப்போ சாப்பாடு வாங்க வந்தேன். அதான் பேய்குளத்துக்கு வந்து நம்ம சாப்பாடும் வாங்கி சாப்பிடையும் செஞ்சுட்டு போகிறோம். பரவாயில்ல, பாக்கி உள்ள ஊரோட இங்கே கொஞ்சம் ரேட்டு கம்மி தான் நினைக்கிறேன். தெரியல, சாப்பாடுக்கு ரேட்டு கூடியும் தெரியல, எதுக்கு ஒன்றுக்கு ரேட்டு கூட. பிரியாணி 80 rupees தான் கைஸ். பரவாயில்ல இருந்துச்சு. இதே பிரியாணி தான் நேற்று நான் உங்கள் ஆஃபீஸில் வச்சு சாப்பிட்டது 145 ரூபா. பரவாயில்லையே. ஆனால் இங்கே நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே, இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி புளியங்குளத்துக்கு போகணுன்னு படிச்சுருக்கீங்க. போவோம். இதுதான் பேய்குளத்துலேருந்து புளியங்குளத்துக்கு போகிற ஷார்ட்டஸ்ட் ரூட். அப்படிலாம் இந்த ரூட் வழியாக மட்டும் தான் போக முடியும். வாங்க வாங்க, நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். வரும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி போவோம்? போனால் ஈஸியாக வருவோம். நல்லா சந்தோஷமாக செய்வோம். முடியலை. மணி எத்தனை நல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பீடாக பண்ணிக்கலாம். அப்படியே போய் அப்படி போகிற மாதிரி இப்படி வர மாதிரி, அதோட இப்படி வந்துட்டு அப்படி வர மாதிரி நம்ம வ்ளாகாக எடுத்து தள்ளுறோமே. இதெல்லாம் எதுக்கு, யாரை காமிச்சு தெரியல. பார்ப்போம். நம்ம புளியங்குளத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். வேறு ஊருக்குள்ள ஊர் கொஞ்சம் குட்டி ஊர். இந்த ஊரை எதுக்குன்னா இப்போ காமிக்கதான் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாட்டும் ஒரு தேவை வந்து எங்கே அந்த புளியங்குளம் அப்படின்னு தேட முடிச்சுல. புளியங்குளத்தை பற்றி போடுறதுக்கு ஒரு வீடியோ இருக்காது. ஆனால் பார்க்குறக்கு என் வீடியோ மட்டும்தான் இருக்குது காய்ஸ். இப்படி ஒரு ஊரே இருக்கான்னு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் முடிக்க முடியல. நான் தான் வந்து காப்பாற்றலாம். இந்த ஊர் எவ்வளோ பெரிய எவ்வளோ குட்டி ஊர் காமிச்சு தர்றதுக்காக தான் காய்ஸ். ஆக்சுவலாக எங்கள் ஊர் தான். ஆனால் எங்கள் அப்பாவும் எங்கள் அப்பா பேரண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி
முட்டுக்கட்டு. இதுதான் புளியங்குளத்துக்கு போகிற ரோடு. ஒரு சின்ன ஊருக்குள்ளே நீங்கள் கிளம்பி ஏற போகிறீங்க கைஸ். இந்த ஊரில் சம்டைம் இங்கே வந்து ஃபுல்லாக பச்சை பச்சையாக இருக்கும். ஆனால் இப்போ ஒரு பச்சை பச்சையாக இருக்கா ரைட்டாக. ஆனால் நீங்கள் எப்போ மாட்டு வந்து இங்கே பச்சை பச்சையாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேட்லாம் போட மாட்டாங்க. முள்ளு கேட்லாம் இப்போ முள்ளு கேட்லாம் போட்டுச்சுக்கு இதில் கேட்டு ஏதோ ப்ரொடெக்ஷன் ஏதோ கூட பால் மாதிரி இது நெல் தானே. நெல் அது நெல்லுடா. நல்லா தான் இருக்கேனே காலி நல்லா இருக்கும். என்ன சரி பரவாயில்ல. வீட்டில் போயிட்டு வரலாம் காய்ஸ். இந்த ஊரை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும் காய்ஸ்? ஊருக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா பஸ்ஸு கம்மி. பஸ்ஸு இருந்தால் கூட அதான் சாயங்காலம் பஸ்ஸே இல்லை காய்ஸ். கவர்மெண்ட் அதுக்கு இல்லாமல் பஸ் அங்கேருந்து இறங்கி இங்கே நடந்து வந்து ஊருக்குள்ளே ஏறக்குள்ளே இடம் எல்லாமே தோணி முடிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் ஊரில் ஸ்கூல் இல்லை, காலேஜ் இல்லை, ஒன்றுமே இல்லை. வேறு விஷயம் ஹாஸ்பிட்டல் இல்லை. அதுக்கெல்லாமே ஒன்று பேக்கில் தூக்கணும், இல்லை ஜாப்பாங்கில் தூக்கணும். புவர் கண்ட்ரி, புவர் வில்லேஜ். ஆனால் யாருமே ஏன் ஒன்றுமே பண்ணலை இந்த ஊரில் உள்ளவங்கலாம்? அதுவும் தெரில. ஆக்சுவலாக என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டோட இப்போ தான் ஆரம்பிச்சில் அந்த பாப்புலேஷன் ரொம்ப கம்மி இந்த ஊரில். எல்லாருமே வெளியூருக்கு போயிட்டாங்க போல. ஆனால் போனவங்கலாம் திரும்பி வந்து ஒரு வீடை மட்டும் கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. நாங்களும் அப்படிதான். ஓ எப்படி ரோடு சூப்பராக ஆஃப் ரோடு மாதிரி இதெல்லாம் அதெல்லாம் வெளியே போய் பார்த்தா யாரா இது இவ்வளோ பிள்ளைகள் போது ஸ்கூலை விட்டுவிட்டு அடங்க கொய்யால. இவங்க முன்னாடிலாம் நான் வண்டி வட்டி போனால் ரொம்ப அசிங்கம். ஓ இங்கே ஸ்கூட்டிலாம் இருக்கு போலண்ணே. யாராட்டு பாடிக்கலாம் பார்த்தீங்க காய்ஸ். இவ்வளோ இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த கிராமத்தில் ஆளே இல்லைன்னு யார் சொன்னா? ஆள் இருக்குது, நமக்கு தான் தெரியல போல. ஏன்னா ஆமாண்டா, வருஷத்தில் ஒரு நாள் உனக்கு எப்போ தெரியும். நீயே அதே பார்த்துக்குவாங்க. அவங்க யாரும் ஒன்றையும் பார்த்துக்குவாங்க. அதான் அதிசயத்தை பார்க்குறேன். ஏதோ ஒரு பையன் கோயில் படிக்க வந்துருக்கான் போல. அப்படி ஒரு முடியல பைக்கில் வந்து எல்லாரும் கேட்டால் கூட காய்ஸ் எனக்கு டவுட்டு. என்ன கிழமை எல்லா ஸ்கூல்லாம் போயிடுறாங்க. சாட்டர்டே தானே கைஸ்? சாட்டர்டே ஃபுல்லாக ஸ்கூல்லாம் இருக்கும் காய்ஸ். நான் எப்படியா வந்துட்டேன் காய்ஸ். இதுதான் இன்றைக்கி ஊர். இந்த ஊரை பார்த்துட்டு காமெடியாக இருக்கிற மாதிரி இருக்கா, பழைய காலத்து படம் பார்க்குற மாதிரி ஃபீல் தான். எங்கே இந்த 90s இருக்குது.